ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. தவிகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் இல்லத்தில் பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மேகநாதன் கூற கேட்கலாம். மேகநாதன் வணக்கம். தற்போது பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதற்கான நோக்கம் என்ன? உள்ளே விஜயுடனும் செங்கோட்டையனும் எதுவும் சந்திப்பு நடத்த இருக்கிறார்களா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தாவேக தலைவர் நடிகர் விஜயின் பாணியில முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான KS செங்கோட்டையனுடைய கோபி குள்ளம்பாளையம் வீட்டுல இன்று காலை வட இந்திய பவுன்சர்கள் பாதுகாப்பிற்காக இறக்கப்பட்டனர். வழக்கமாக செங்கோட்டையின் வீட்டில் பார்த்தோம், அந்த பண்ணை வீட்டில் பார்த்தோமானால் நுழைவாயில் முன்பாக துப்பாக்கி போலீசார் 2 பேர் முதல் 3 பேர் வரை பாதுகாப்பிற்காக நிற்பது மட்டும் வழக்கம். இந்த நிலையில நேற்றைய தினம் தாவேகாவில் இணைந்த பிறகு சொந்த ஊரான குள்ளம்பாளையத்திற்கு வருகை வந்த செங்கோட்டையனுக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பல்வேறு இடங்களில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை அவர் கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், அந்தியூர், அருகில் உள்ள திருப்பூர் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்காக செல்வதற்காக இன்று காலை புறப்பட இருந்தார். அதற்கு முன்பாக பார்த்தோமானால் காலை அவருடைய வீட்டில் வட இந்திய பவுன்சர்கள் அவருடைய பாதுகாப்பு பணிகள் இறக்கப்பட்டனர். மேலும் இந்த வட இந்திய பவுன்சர்கள் பார்த்தோமானால் தமிழக அரசியலிலேயே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு மட்டுமே பெரும்பாலாக பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில இன்று செங்கோட்டையின் வீட்டுல பாதுகாப்பிற்காக இறக்கப்பட்டுள்ளனர். மேலும் தாவேகாவில் செங்கோட்டையின் இணைந்த நிலையில முக்கியமாக வேறு ஏதாவது மாற்றுக் கட்சியினரோ அல்லது வேறு ஏதாவது கட்சி தலைவர்களோ செங்கோட்டையை சந்திக்க கூடும் என்பதன் காரணமாக பாதுகாப்பிற்காக வட இந்திய பவுன்சர்கள் குவிக்கப்பட்டிருக்கலாம் எனவும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் முதற்கட்டமாக 2 பாதுகாவலர்கள் மட்டும் பாதுகாப்பிற்காக இறக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் செங்கோட்டையனுடன் பல்வேறு இடங்களுக்கு பாதுகாப்பிற்கு சென்று வருவதற்காக இன்னும் பதிவெண் கூட பதியப்படாத ஒரு இனோவா கார் ஒன்று தற்போது அவர்கள் பயன்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது செங்கோட்டையன் அவரது வீட்டில் இருந்து திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு செல்வதற்காக புறப்பட்டு சென்றிருக்கார். இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி மேகநாதன். ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க.